சொன்னாங்க, உம்ம நாமத்துல பிசாசெல்லாம் அலறி அடிச்சு ஓடுது என்று சந்தோஷத்தோட சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிசாசு கீழ்ப்படிறதுக்கு சந்தோஷம் காட்டிலும் என்னுடைய பெயர் மட்டும் இல்ல, நாங்க போன இடத்துல ஒரு 100 பேருக்கு பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டுங்கிற சந்தோஷம் சபையை நிரப்ப என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் சந்தோஷம். சாதாரணமா நம்ம கிறிஸ்தவ கூட்டங்கள்ல கேட்கிற முதல் கேள்வி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் உடனே அல்லேலூயா. அதுக்கு ஒரு பாஸ்டர் கேட்பாரு, சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. இது வழக்கமா ரெக்கார்டு போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். நான் பாஸ்டரா இருக்கிற சபையில என்ன செய்யறேன் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு ஆளை கொண்டு வந்தா சந்தோஷமா அல்லேலூயா போடு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஜீவ புஸ்தகத்துல கொஞ்சம் பேர் புதுசா எழுதியிருக்கு. அந்த சந்தோஷம் விசுவாசிங்கிட்ட வாரம் கூட்டம் தவறாம சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க. சந்தோஷமா, இவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், இவர் கேட்கிறாருன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு, இவருக்கு வேற வேலையில சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா இங்க நடக்கிறத பார்த்தா சந்தோஷமாவா இருக்குது. இது ஒரு ரெக்கார்டு போட்ட மாதிரி, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி பாஸ்டர் கண்டிப்பா கேட்பார். எல்லா சபைக்கும் போய் பாருங்க, இதெல்லாம் கேட்பார். நான் நிறைய சபைக்கு போகல, நான் போன சபையில எல்லாம் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. நான் உண்மையா கேட்க வருவேன். எங்க சபையில இந்த கேள்வி கேட்கறது இல்லை. எங்க சபையில எப்பங்க தெரியுமா? ஒரு 10 பேர் புதுசா வந்துட்டாங்க. இன்றைக்கு எல்லாரும் இந்த 10 பேர் புதுசா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்காக சந்தோஷமா இருக்கவங்க எல்லாம் சத்தம் பண்ணுங்கன்னா எல்லாரும் போடுவாங்க. That is the real joy, sir. That is the real joy. Pentecostal churches, you forgot what is the real joy. ஒரு ஆளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது, காணாம போன ஆட்டை கொண்டு வந்த போது அவன் சந்தோஷத்தை என்ன சொல்றேன் பாருங்க. ஒரு காணாம போன ஆட்டை தேடி திரிஞ்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்த அந்த மேய்ப்பனுடைய சந்தோஷத்தை ஆண்டவர் விளக்குகிறார். என்ன விளக்குகிறாரு? நானா இருந்தா கயிறை கட்டி இழுத்து கரகரன்னு உன்னை மேய்க்கிறது பார்த்தாலும் உன்னை தேட வேற தெரியுமா அப்படின்னு இருப்பேன். அப்படி செய்யாம அதை தோல்ல தூக்கி போட்டு செல்லமா வீட்டுக்கு கொண்டு வந்து எண்ணெய் ஊத்தி பக்கத்துல இருக்க வாங்கய்யா வாங்க வாங்க, I found it. உங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறீங்கல்ல, பக்கத்துல இருக்கவங்க, கூட வேலை செய்யறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு ஆத்மாவை சந்திச்சுட்டேன் வாங்க பார்ட்டி வைக்கிறேன்னு கூப்பிட்டது உண்டோ? சிலர் பர்த்டேக்கு விசிட்டிங் கார்டு வேற கொடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டு வேற கொடுக்குறான். ப்ளீஸ் கம் ஃபார் த டின்னர், திஸ் இஸ் த பர்த்டே ஆஃப் மை சன், 3rd year he is crossing. அதுக்கு கார்டு வேற. நான் ஒருத்தட்ட கேட்டேன், என்ன ஏன் கார்டு கொடுக்க? நிறைய பேருக்கு ஊர்ல மொய் செய்து போட்டிருக்கேன், எப்படி வசூல் பண்றது? இவன் நோக்கெல்லாம் டின்னர் கொடுக்கறது இல்ல, விதைச்சதை அறுக்கிறதுக்கு. அவன் கல்யாணத்துக்கு போனா, இவன் கல்யாணத்துக்கு போனா, இவன் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டான்னா நான் கொடுத்த காசு போயிடும். அது இப்பமே அறுத்துக்க. 3வது சில பிள்ளைக்கு 3 தடவை கூட பர்த்டே வரும். எனக்கு ஒரு சித்தப்பா உண்டு, சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவருக்கு சங்கர் நகர்ல 42 வீடு இருக்குது. அவர் 42 வீடு கட்டிட்டு 78 தடவை கிரக பிரதிஷ்டம் வச்சாரு. நீங்க பேப்பீங்க எப்படி இருந்துட்டு. He has got 42 houses. ஒரு ரூம் கட்டினா கிரக பிரதேசம். நான் கேட்டேன், சித்தப்பா என்ன இது ஒரு ரூமுக்கு? டேய், ஊரெல்லாம் மொய் செஞ்சு போட்டுருக்கேன், நமக்கு எப்படியாவது கறந்துடணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டேன் பிரதர், அவங்க இயேசுக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, சந்தோஷமா இருக்கு, வாங்க ஐயா பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்க 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 வாங்க. இவன் நித்திய அழிவுக்கு போயிட்டு இருந்தவன நித்திய ஜீவனுக்கு திருப்பி விட்டேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் அப்பமே ஆண்டவருக்குள்ள வந்திருப்பான். நீ வெறும் பர்த்டே கேக் வெட்டினதுனால அவன் கழுத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். We must change our Christian life now. We just try to follow the Western Christian religion, which is nothing but nonsense. நேக முறைகள்ல வெளிநாட்டை தான் பின்பற்றிட்டோம் ஒழிய என் வேதம் காட்டி கொடுக்கிற உண்மையான சந்தோஷத்துக்கு நான் வழிவிடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு சந்தோஷப்படுங்க. கண்டுபிடித்து விட்டேன், தொலைந்து போனவனை கண்டுபிடித்து விட்டேன், தூரம் போனவனை கண்டுபிடித்து விட்டேன். அருமையானவர்களே, ஏன்னா கொஞ்சம் பேருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு, கொஞ்சம் பேருடைய நாமம் நீதிய புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பவுல பாருங்க. நான் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், அந்த அம்பாசமுத்திர கூட்டத்தில் நான் ஒரு காரியம் சொன்னேன். பவுல் பெரிய இன்டர்நேஷனல் பிரீச்சர்,
எல்லா பெரிய ஊர்லயும் சபைகளை ஸ்தாபிக்க ஃபவுண்டர். அவரை மாதிரி ஒரு அப்போஸ்தலன் இல்லைங்கிற அளவுக்கு எல்லா அப்போஸ்தலர் காட்டிலும் அதிகம் பிரயாசப்பட்டேன்னு சொல்லக்கூடியவர். போற ஊர்ல எல்லாம் கலாட்டா நடக்கும், இல்லைன்னா சபை உண்டாகும். சபை நல்ல ஸ்ட்ராங்கா உண்டாகிற சபை. அப்படிப்பட்ட ஃபவுண்டர் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில இருந்தா கூட அங்க ஒரு திருடனை பிடிச்சிட்டு உள்ள வர்றாங்க. இவனே சிம்மன் அவனுக்கு பேரு. அவனுக்கு இயேசுவை சொல்லி அவன் ஆண்டர்களை கொண்டு வந்துட்டாரு. ஆத்ம ஆதாயத்தை எந்த நேரத்திலும் விடலையா. சூப்பர் நண்டிங் பாஸ்டரா இருந்தாலும் விட மாட்டார். கரங்கள் தட்டி ஆண்டவர். அவர் பிஷப்பா இருந்தாலும் அதுலேதான் குறியா இருப்பாரு. ஏன்னா கொஞ்சம் பேர் நாமம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு சந்தோஷம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்லுகிறத மறுபடியும் நன்றாக காது கொடுத்து கவனிக்கும்படியே கேட்கிறேன். எதையா சந்தோஷம்? சிலருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் நன்றா ஓடக்கூடியவர்களை எழுப்புகிறேன் என்கிற சந்தோஷத்தின் மிகுதியினால அவர் சந்தோஷமாயிருங்கள். அதனாலதான் 4வது வசனத்தை தொடர்ந்து சொல்லிட்டார், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. Do you see the secret of the real joyful life? நான் சொன்னேன், இப்போ ஒரு நேபாளுக்கு போயிருந்தேன். நேபாளத்துல என்னுடைய சகோதரர்கள் என்ன வசதி எல்லாம் உண்டாக்கி வச்சிருந்தாங்க. நான் காட்மண்டில் இறங்கும் போது நானும் என் மனைவியும் போயிருந்தோம். இறங்கி உள்ளுக்குள்ள போனோம். அப்ப சொன்னாங்க, அண்ணே நீங்க வர்றது லேட்டா வர்றீங்க, அதனால ஷார்ட் கட்ல உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சாதாரணமா இருந்தா 8 மணி நேரம் போற வழியில உங்களை 2.5 மணி நேரத்துல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நானும் சந்தோஷமா ஒரு சூமோ வேற புக் பண்ணியிருந்தாங்க. சரின்னு நானும் மனைவி இருந்தோம். ஆனா 2.5 மணி நேரத்துல 2.25 மணி நேரம் எங்களை சொலவுல போட்டு புடைக்கிற மாதிரி இருந்து விட மாட்டேன். சும்மாவே எல்லா மீட்டிங்கும் பேசி பேசி என் உடம்பெல்லாம் சுக்குநூறா இருந்தது. இவன் வேற போட்டு மேல கீழே மேல கீழே மேல தொடுது, கீழே தொடுது, மேல தொடுது. என்ன எங்கப்பா கொண்டு போறான்னா காட்டுக்குள்ள கொண்டு போறான். எங்கடி கொண்டு போறான்னு தெரியல, ஒண்ணும் தெரியல. மலைக்குள்ள அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். உடம்பெல்லாம் பயங்கர புண்ணா வலிச்சிட்டு என்னை தங்க வச்சிருந்தாரு ஒரு கான்ட்ராக்டர். அவர்கிட்ட சொன்ன, பிரதர் உங்க ஊர்ல மசாஜ் பண்ற மாதிரி எவனாவது இருக்கிறானான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டாரு. எங்க ஊர்ல அதெல்லாம் இல்லன்னே என்ன சொன்னார். நான் சொன்னேன், பீகார்காரன் ஒருத்தர் இருக்கான். நான் சொன்னேன், எங்க பீகார் ஆளுங்களுக்கு தான் அதை செய்வான், கொண்டு வாங்கன்னு சொன்னேன். பீகார் ஆள் ஒருத்தர் தாக்கூர்னு ஒருத்தனை கொண்டு வந்து அவர் எண்ணெயை காய்ச்சி கையில கொடுத்து போட்டு மசாஜ் பண்ணிட்டான். அவன் உடனே என்னை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், இயேசுவை தெரியுமா? அவன் கேட்டான், அவர் யாரு? இந்த ஊர்ல அப்படி ஒண்ணு யாரும் இல்லையே. நான் முடிவெட்டாத ஆள் கிடையாது. ஏசு ஒரு நாள் கூட முடிவெட்ட வர்றது இல்லையா? நான் சொன்ன, ஏசு முடி வெட்ட மாட்டார். படத்துல தான் அவர் நீள முடிதான் போட்டிருக்கேன். நான் உடனே, நீ பிடிச்சு விட்டது போதும், முன்னால உட்காரு. ஏசு யாருன்னு சொன்னேன். அவனுடைய பாவ நிலைய சொன்னேன். அவனுடைய குடும்பத்தினுடைய சாப நிலைய சொன்னேன். ஏசு சொன்ன போது, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னான். முடங்காட்டான். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அந்த வீட்டுல இருந்த ஒரு புதிய ஏற்பாடை அவன் கையில கொடுத்து, படிப்பா, இந்த சபைக்கு வாப்பா. நல்லா கவனிங்க. எதுக்கு சொன்ன தெரியுமா? களைச்சுதான் போயிருந்தேன், நொறுங்கிதான் போயிருந்தேன். எத்தனையோ தேசத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டேன். எத்தனையோ நாடுகளுக்கு ஆண்டவர் எடுத்து சென்றுட்டாரு. குறைஞ்சபட்சம் 45 நாடுகளுக்காவது போய் சுவிசேஷத்தை சொல்றது சொன்னாரு. ஆனா ஆத்துமரட்சி பிளந்தவள் ஆயிரம் ஆத்துமரட்சி பிளந்தவள் ஆயிரம் அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. தெரிந்தவருக்கு பாடலாம். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே. எமது காரியமாகவே யாரை அனுப்பி